இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்து முருகர் என்ன அலங்காரத்தில் வந்திருக்காருன்னா சுப்பிரமணியர் அந்த அலங்காரத்தில் நல்லா அருமையாக மக்களுக்கு காட்சி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. நேற்றை விட இன்னைக்கு வெடிலாம் நிறைய இருந்துச்சு. அது மாதிரி இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தார் முருகர் வந்து சுப்பிரமணியர் அலங்காரத்தில். அதுக்கு வந்து நம்ம என்ன ஜூஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தான ஒரு ட்ரிங்க் தான் இது. அதுதான் இன்னைக்கு நான் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் நம்ம இஷ்டம்தாங்க, எல்லா பொருளுமே போடலாம். ஆனால் எல்லாமே வந்து நல்ல பருப்பு வகையாக இருக்கணும். அதாவது வந்து முந்திரி, திராட்சை, பிஸ்தா, இது 3 எடுத்துக்கலாம். அது கூட வந்து நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா பேரிச்சம்பழம், கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கிறேன். சிகப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். கருப்பு பேரிச்சம்பழம் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி சிகப்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஊறின பிறகு இதை வந்து நல்லா ஜூஸர் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாமா? பால் வந்து எப்பவும் போல் 1.5 லிட்டர் பால் தான் ஊற்றிருக்கேன். நல்லா திக்காக இருக்குங்க. நான் இது அது கூட 2 வாழைப்பழம் தான் சேர்க்கணும். கடைசியாக பாதி பாதியாக இப்போ வந்து அரைச்சிக்கலாம். ஒரு வாழைப்பழத்தை இப்போ போட்டுக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணாலும் போடலாம். நான் செவ்வாழைப்பழம் தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. பால் பாதி ஊற்றிக்கலாம். என்ன முக்கியமான விஷயம்னா சர்க்கரை சேர்க்கல. பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதனால வந்து நான் சர்க்கரை சேர்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட இனிப்பெல்லாம் திட்டமாக இருக்கும். நல்லா ஓட்டிக்கலாம். நல்லா அப்படியே மஞ்சிச்சு பாருங்க. வடிகட்டெல்லாம் வேண்டாம். நல்ல மைய அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். இன்னொரு வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா வால்நட் ஒரு கொஞ்சம் 100 சேர்த்துருக்கலாம். அது மாதிரி அத்திப்பழம், நல்லா காஞ்ச அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துருக்கலாம். நான் தான் அது 2மே சேர்க்கலை. எல்லா பாலுமே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் மறுபடியும் நல்லா அரைச்சிக்கலாம். மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். முன்னாடி அரைச்சி வச்சது கூடவே இதையும் கலந்துருவோம். 4 கலக்கு கலக்கிக்கலாம். எவ்வளோ கெட்டியாக அழகாக இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல. அப்படியே ஐஸ் கட்டி போட்டு உடனே குடிச்சிடலாம். நான் கொஞ்சம் லேட்டாக, அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி எப்போவுமே ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருவேன். நமக்கு வந்து உடனே குடிக்கணும்னா ஐஸ் கட்டி போட்டு குடிக்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து ஐஸ் கட்டி போட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாயிடும் பாருங்க. நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போனால் அப்படியே நல்லா இருக்கு. நல்லா சாக்லேட் மாதிரியே இருக்கு பாருங்க. எல்லாத்துலேயுமே அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி அவசரப்படக்கூடாது. டம்ளர்லேயே எல்லாம் பாதி வந்து ஒட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கெட்டியாக இருக்கு. மூணு கரண்டி எப்பவும் போல் ஊற்றிப்போம். நயன்தாரா குட்டி எப்பவும் போல் அவளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா, அம்மா என்னதான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அவளுக்கு இது கொடுக்கலாமா என்னன்னு தெரியலங்க, அதனால தான் நான் அவளுக்கு கொடுக்கறதில்ல. எல்லாத்துலேயுமே மூடி போட்டுருவோம். எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அடிக்க வச்சிருவோமா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் அழகான, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் செம்மையாக இருக்குல்ல. அதுக்குள்ளே நயன்தாரா குட்டிக்கு பசி எடுத்துடுச்சா, அதனால கொஞ்சமாக சோறு அவளுக்காக வச்சுருக்கேன்.
அவங்க வந்து இதை வந்து மோந்து பார்த்தா சாப்பிடுவாங்க. அம்மா என்ன பாலெல்லாம் நல்லா வாழைப்பழம் போட்டு அடிச்சாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ஏன் கொடுக்கலன்னு யோசிச்சுக்கிட்டே மோந்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டா. நானும் இப்போ வந்து கோவிலுக்கு வந்துட்டேன். பாலத்தாண்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடி நல்லா, நேற்று கிடையாது சொன்ன மாதிரி, இன்னைக்கு வந்து நல்ல வெடி, இன்னும் வெடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் படைச்சம்மா நேரத்தோட வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து சாமி பாலத்தாண்ட வந்துட்டாரு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் கும்பல் அதிகம்தான், எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு முருகர் வந்து நல்ல அழகா இருந்தாரு, நல்லா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. அது எப்பவும் போல முருகர் வரும்போது அரோகரா சொல்லும் போது நல்லா அப்படியே நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த அரோகரா சொல்லும்போது வெடி நிறைய அடிக்கிறாங்க, நல்லா இருக்கு. மக மாதிரி கொஞ்சம் வெடிக்கிறாங்க, மேல இருந்து வெடி அடிக்கிறாங்க பாருங்க. சாமி கிட்ட வந்துட்டாரு, சாமி படைச்சிட்டோம். அது மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முருகர் எல்லாரும் பார்த்துக்கங்க. நம்ம ஊர் முருகரை நீங்க வந்து பார்க்க முடியலனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. முருகர் வந்து வெளிச்சம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவா தெரிய மாட்டேங்குது சாமி. அந்த சின்ன சின்ன லைட் செட்டிங் வைப்பாங்க இல்லையா, அதுல வந்து சாமி வந்து தெளிவா தெரியல. இப்போ நான் சாமி படைச்சு முடிச்சிட்டேங்க. நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு, நானும் கிளம்ப போறேன். நீங்க எல்லாருமே சாமியை நல்லா பார்த்துட்டீங்களா? நானும் நல்லா சாமியை பார்த்து நல்லா வேண்டுதலை வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். நைட்டு போய் ஏதாவது தோசை ஊற்றணும் பசங்களுக்கு, அதனால என்னால் ரொம்ப நேரமாக சாமி நிற்கிற இடத்துல நிற்க முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம துணை இல்லாமல் போகிறோம் இல்லையா, அதனால் நேரத்தோட போனோமா நேரத்தோட வீட்டுக்கு வந்தோமான்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம கூட பிள்ளைங்க யாராவது வந்தாங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், யாரும் வரமாட்டுறாங்க, என்ன பண்ணுறது, நம்மளா போகணும் ஒருத்தரா. சரி எது எப்படியோன்னு சொல்லி நானும் ஓரளவுக்கு சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து நயன்தாரா குட்டியை கூப்பிட்டா இவ மட்டும்தான் முன்னாடி வந்துருவா. எனக்கு முன்னாடி வந்து அம்மா வந்துட்டாங்க அப்படின்றத பாசத்தை தரதுல எங்க நயன்தாரா குட்டியை மிஞ்சவே முடியாது. என்னடி தங்கம், என்னடி பட்டு வந்துட்டாங்களா அம்மா? சரி வந்துட்டேன், சாப்பிடுவா. பெருமாள் வந்து இன்னைக்கு மக்களுக்கு காட்சி தந்தாங்க, சூப்பராக இருந்தாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேரளா மேலெல்லாம் வச்சு நல்லா அலங்கரித்து சாமி வீதி உலா வந்தாங்க, நல்லா இருந்தது பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், அதாவது ட்ரிங்க், நல்லா எனர்ஜி ட்ரிங்க் என்ன கொடுத்துருக்கோன்னா பைனாப்பிள் ஜூஸ். பைனாப்பிள் ஜூஸ் நம்ம வந்து எப்படி செஞ்சு எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக கொடுத்தோன்றது தான் இன்னைக்கு வீடியோ. இப்போ எப்படி வந்து பைனாப்பிள் ஜூஸ் போட்டோன்றதை நம்ம பார்க்கலாம். சாமியே பார்க்காதவங்க பார்த்து நல்லபடியாக வேண்டிக்கோங்க. இப்போது பைனாப்பிள் ஜூஸ் வந்து நல்லா திக்காக அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க பைனாப்பிள் ஜூஸ். நானும் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக இருந்தது. இந்த பைனாப்பிளை நான் வெட்டுறேன் அப்படின்ற மாதிரி நல்லா வெட்டி எடுத்துடலாம். என்ன ஒரு பிரச்சனைனா பைனாப்பிளில் இந்த முள்ளாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் சீவி எடுக்கிறது தாங்க பிரச்சனையே, ரொம்ப கஷ்டம். நம்ம வீடுகளில் வந்து இந்த பைனாப்பிளை கட் பண்ணி அதை ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கத்தியால் முள்ள சீவி எடுக்கணும் பாருங்க, குப்பை எவ்வளோ இருக்கு பாருங்க. சின்ன சின்னதாக அப்படியே பீஸ் போட்டு அந்த முள் எல்லாத்தையுமே செதுக்கி எடுக்கிறேன். இப்போ இந்த முள்ளை பாருங்க, சாதா பாதி முள்ளு பாதிமா நம்ம பேர்த்து எடுத்துட்டோம். கடையிலனா அப்படியே அழகாக வெட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். முதல்ல நல்லா கழுவி எடுத்தாச்சு, குப்பை எல்லாத்தையுமே எடுத்து எட்ட போட்டுருவோம். அந்த பைனாப்பிளை சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிக்கலாமா? அப்படியே போட்டாலும் நல்ல மைய அரையும், இருந்தாலும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலான்ற மாதிரி
நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன். போதும் சரி, கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அரைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கேட்காத அதை சின்ன சின்னதாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். கட் பண்ணி முடிச்சோடனே அவங்க கை வலிக்குதான், கை ரொம்ப வலிக்குதான். இந்த பைனாப்பிளை கட் பண்ணால் கூட கை வலிக்குமா, வலிக்குதான். இப்போ இதை பீஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். பைனாப்பிள் கூட வாழைப்பழம் சேர்க்கணும், பிறகு தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் முள் இருக்குல்ல, அதனால் அப்படியே குடிக்க முடியாது. அதனால் நான் வடிகட்டின பிறகு வாழைப்பழத்தை போட்டு நல்லா மிக்சியில் பால் ஊற்றி அடித்து கலந்து பைனாப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுப்போம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். முதல்ல மிக்சி ஜாரில் நல்லா மைய ஒரு 5 நிமிஷம் நல்லா கை எடுக்காமல் நல்லா ஓடிட்டே இருக்கட்டும். நல்லா அப்படியே புஸ் புஸ்ன்னு கெட்டியாக அழகாக வந்தது இந்த பைனாப்பிள். செமையாக இருந்ததுங்க பார்க்கும்போது. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா நான் வடிகட்டாத போடலான்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வடிகட்டாத செய்யவே முடியாது. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு வடிகட்டிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக வடிகட்டி எடுத்துக்கலாம். சக்கையை தனியாக வச்சுருவோம். மீதி இருக்கிற அந்த ஜூஸையும் நல்லா வடிகட்டிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இந்த பூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் பைனாப்பிள் பூ. செம்மையாக இருக்குல்ல. தலையிலலாம் வச்சிடாதீங்கன்னு சொல்லி நான் பசங்கக்கிட்ட சும்மா சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்குது. அதனால நாங்கள் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம். இப்போ வடிகட்டின பைனாப்பிள் பாத்திரத்தில் அப்படியே இருக்குது. இப்போ ஒரு 4-5 வாழைப்பழம் அதை நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். எப்போவுமே செவ்வாழைப்பழம் தான் போடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஸ்தாளி. செவ்வாழைப்பழம் அது ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். ரஸ்தாளி பழம் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரஸ்தாளி தான் பிடிக்கும் செவ்வாழையை விட. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த பழத்தை தான் நான் மிக்சியில், அதாவது பைனாப்பிள் கூட சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ ஒரு 1.5 லிட்டர் பால் கலந்துக்கலாமா? கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். ஏற்கனவே சர்க்கரை கரெக்டாக தான் இருக்குது. பைனாப்பிள் கொஞ்சம் புளிக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா மிக்சி ஜாரில் அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் கை எடுக்காமல் ஓட்டுவோம். அவ்வளோதான். இப்போ எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில், அதாவது நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா பைனாப்பிள், அதில் கலந்துருவோம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கலந்து எல்லாத்தையுமே ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க, பைனாப்பிள் ஜூஸ் வேலை முடிஞ்சிடுச்சு. நல்லா ஒரு 4 கலக்கு கலக்கி விட்டுருவோம். நல்லா அப்படியே கெட்டியாக அழகாக இருக்குல்ல பார்க்கவே. ஐஸ் கட்டி இதிலேயே போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் இந்த பாத்திரத்தோடவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து தான் இப்போது அதாவது டம்ளரில் ஊற்ற போகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது தான் இது. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ ஒரு டம்ளர்லேயே எடுத்து வச்சுருவோம். எல்லா டம்ளரையும் எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி எப்பவும் போல் 3 கரண்டி ஊற்றிக்கலாமா? எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிப்போம். பொறுமையாக ஊற்றணும். கொஞ்சம் குறைவாக இருக்குது, திருப்பி அதில் கொஞ்சம் ஊற்றுறது கரெக்டாக வராதுல்ல. இப்போ எல்லாத்துலேயுமே எடுத்து ஊற்றிக்கலாம். நயன்தாரா குட்டி இப்போ என்னன்னா, அம்மா ஏன் இங்கே வச்சு இந்த ஜூஸை ஊற்றுறாங்கன்னு நினைப்பா. அவள் கிட்டவே தான் உட்காந்துருக்குறாங்க. அதாவது இது கிச்சன் மேடைக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற அவளுமே நான் கிச்சன் மேடையில் தான் இன்றைக்கி இந்த ஜூஸ் கலக்கி அப்படியே அங்கேயே ஊற்றி எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் லேட்டாகவே, அதாவது அந்த பாக்ஸோடவே பாத்திரத்தோடவே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் இல்லையா, அதனால நான் இப்போ உடனே எடுக்கிறதுனால நான் இங்கேயே டம்ளரில் ஊற்றி எட்ட வச்சுட்டேன். இனி இங்கே தான் வச்சு ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இந்த டம்ளரில் ஜூஸ் எல்லாத்தையுமே கீழே எடுத்துகிட்டு போய் உட்காந்துலாம் வைக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுட்டேன் நான். அவ்வளோதான். இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. சாமி அழகாக நம்ம
பாலத்தாண்ட வந்துட்டாரு. நல்லா வெடி இன்னைக்கு கொஞ்சம் அதிகம்தான், நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. எப்பவும் மகத்துக்கு மாதிரி வெடி வெடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி வெடிப்பாங்க. அந்த மாதிரி சாமி வந்து இன்னைக்கு ரொம்ப லேட்டாகவும் வரல, சீக்கிரமாகவும் வரல. எப்பவும் போல் கரெக்டாக நான் வந்து பாலத்தாண்ட 8:30 8:45 போவேன்னா கரெக்டாக வந்துடுச்சு இன்னைக்கு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாலும் பார்த்துருக்கலாம், ஆனால் இன்னைக்கு டைம் கரெக்டாக இருந்ததுங்க. சாமி வந்து நல்லா அழகாக கும்பிட்டாச்சு. நீங்களும் வேண்டிக்கங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து விஷ்ணு பெருமாள் சாமி தான் வந்திருக்காங்க. நல்லா இருந்தது. பசங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க பாருங்கள். நிறைய பேர் இன்னைக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்கங்க பசங்களுக்கு. கேரளா மோளம் நல்லா இருக்குல்ல. பிடிக்கார் பாருங்க, எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரியாது, அலமோதுறாரு. நான் இன்னும் சாமி கும்பிட கிட்ட போகவே இல்லை. இந்த கேரளா மேளத்தையே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க எப்படிலாம் மேளம் தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. வேர்த்து கொட்டுதுங்க எல்லாருக்கும், வெயில் காலம் இல்லையா, அதனால நல்ல வேர்த்து கொட்டுது எல்லாருக்கும். காற்றே கிடையாது. மழை ஆயிடுச்சு இல்லையா, வரணும். இன்னைக்கு கொஞ்சம் கும்பல் அதிகமாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. இப்போ வாங்க சாமி கும்பிடலாம். நல்லா அழகா இருக்காருல்ல சாமி. இன்னைக்கு நல்ல ஒரு பூ அலங்காரத்தோட விஷ்ணு வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க, நானும் சாமி படைச்சி முடிச்சிட்டேன். வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துடுச்சு. பசங்கள்லாம் பாருங்களேன் ஜாலியாக இருக்காங்க. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இன்றைக்கி கொடுத்தாங்க. எல்லாமே பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு தான் நல்லா ஜில்லுன்னு இருந்தால் பிடிக்கும்ல, அதனால் நல்ல ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்ல அழகாக சாமி வந்து இன்னைக்கு மக்களுக்கு காட்சி தராரு. வெடிலாம் நிறைய வெடிக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளோதாங்க வீடியோ. நம்ம பிறகு நாளைக்கு பார்க்கலாம், என்ன அலங்காரத்தில் வராருன்றத பிறகு சொல்கிறேன். இப்போது வீடியோ அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாளைக்கு நல்லா என்ன ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சரியாக இப்போ தெரியல. காலையில் தான் வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு நல்லா கூலிங்காக கொடுக்கணும்னு நினச்சி தாங்க கூலிங்காக வந்து கொடுக்குறோம் இந்த ஜூஸ்லாம். அவ்வளோதான். உங்கள் ஊருங்களில் இந்த மாதிரி காவடிக்கு 10 நாள் திருவிழா நடக்குதான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு சீக்கிரமாக அவசரமாக செஞ்சு கொடுத்துருக்கோம்னா ஒன்றுமே வீட்டில் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு செய்யணும். அதனால் ஓட்ஸ் இருந்துச்சு, சரி ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் நான் வந்து காய்ச்சினேன். இது வந்து நைட்டு மாவு நம்மளுக்கு தோசைக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கவர், அதாவது 1/2 கிலோ கவர், அதை கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடான பிறகு ஓட்ஸை போட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன். நான் எப்போவுமே இப்படி தான் ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சுவேன். உப்பு மட்டும்தான் போடுவேன், மற்றபடி இந்த சர்க்கரைலாம் நான் போடவே மாட்டேன். இந்த கஞ்சி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த கஞ்சி காய்ச்சி குடித்தாலே அப்படியே உடம்புலாம் அப்படியே ஜுரம்லாம் போடா மாதிரி இருக்கும். நாங்கள் எப்பயும் இப்படி தாங்க இந்த மாதிரி கஞ்சி அவசரமாக டக்கு டக்குன்னு காய்ச்சி குடிச்சிருவோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம காய்ச்சி குடிக்கும் போது அடுப்பை பற்ற வச்சோமா, ரவை தண்ணியை போட்டோமா, கொஞ்சமாக ஓட்ஸை போட்டோமா, 2 கலக்கின பிறகு பாலை ஊற்றினோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஓட்ஸ் கஞ்சி. அந்த கஞ்சி தான் இன்னைக்கு சுட சுட வந்து கொடுத்துருக்குறேன் மக்களுக்கு. நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. வீட்டில் நாங்கள் கொஞ்சம் நிறையா தான் செஞ்சேன், ஏன்னா நேற்றே வந்து ஒன்றுமே இல்லைல்ல, நம்ம வந்து பூஸ்ட்டு போட்டு கொடுத்தோம் இல்லையா, அதில் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க முடியல, ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ஓட்ஸ் வந்து எல்லாருக்குமே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணுன்ற மாதிரி நான் இப்போ வந்து நல்லா தாராளமாக
நல்லா கெட்டியாகவும் ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும். அந்த ஓட்ஸ் வந்து நல்லா அப்படியே பொதன்னு கிளம்பி வந்துடும். அதனால என்னென்னா கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அப்படியே அடி பிடிக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா பால் வந்து பாருங்கள் பொங்கி மேலே ஊற்றிடும். அதனால அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும் பாருங்கள். ஓட்ஸு நல்லா வெந்துடுச்சு, பாதி வெந்துடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும், ரொம்ப ஒன்றும் வேக போட வேணாம். அது நம்ம வேக போடாத நல்லா அது மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூடாக இருக்குது. இது ரொம்ப ஆற வச்சு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும். மணி 8:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் போகணும். இப்போ நல்லா கொதி வந்து நல்லா பொங்கி வந்து வெந்துடுச்சு. அதனால என்னன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து இறக்கி வச்சு ஆற்றணும். கொஞ்சமாவது சூடு ஆறணும் இல்லையா? அதனால கொஞ்சம் தண்ணி தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியில் தூக்கி அப்படியே அந்த பாத்திரத்தை வச்சிடலாமா? நல்லா பொதன்னு கொதிக்குது பாருங்க. அப்படியே தூக்கி அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் வச்சு ஃபேனை போட்டு விட்டுருவோம். நல்லா ஆறிடும். நல்லா கிளறி விட்டுடலாம். ஆறிடுச்சு. அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவோம். இப்போது ஆறின பிறகு, அதாவது வெதன்னு தான் இருக்குது, ரொம்பவும் ஆறலை, பரவாயில்ல, சூப்பராக இருக்கும், குடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதனால் வெதன்னு தான் நான் ஊற்றிருக்கேன். நேற்று வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு போனேன் பூஸ்ட் பால். இப்போ நல்லா அந்த டம்ளர் நிறையா கொடுக்கணும்னு நினச்சி ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் பாருங்கள். எல்லா டம்ளர்லையுமே பொறுமையாக எடுத்து ஊற்றுவோம். கொஞ்சம் கூட கம்மி இல்லாமல் எல்லாமே நிறைய ஊற்றணும். நயன்தாரா குட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்னவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் இந்த ஓட்ஸ் கஞ்சி. அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு தோசையோட ஓட்ஸ் கஞ்சி தான் சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உடம்பு ரொம்ப முடியாத டைமில், அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி சமைக்கவே நேரம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இதே மாதிரி கொஞ்சமாக பால் மட்டும் ஊற்றி உப்பு போட்டு செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை நான் போட மாட்டேன், உப்பு தான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு நயன்தாரா குட்டியை வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கூட்டிகிட்டு போக முடியல. எல்லாத்துக்குமே மூடியை போட்டு விட்ருவோம். எடுத்து தனியாக வச்சுருவோம். அவ்வளோதாங்க, ஓட்ஸ் கஞ்சி வேலை முடிஞ்சிருச்சு. கோயிலுக்கு நான் வந்துட்டேன். சாமியும் பாலை தாண்ட வந்துடுச்சு பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் அலங்காரம்லாம் நல்லா இருக்குது. லைட் செட்டிங்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. இப்போது சிவன் வராரு, வெடிக்க போகிறாங்க. வான வேடிக்கை வெடிக்கிறாங்க. வானவெடின்னு சொல்லுவாங்க, வானவேடிக்கை இல்லை, வானவெடி அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சாமி வந்துடுச்சு பாருங்க. நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம லேட்டாக தான் ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சணும் இல்லையா? அது ஆற போகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எப்படியோ ஓரளவுக்கு சாமியை வந்து பார்த்தாச்சு பாலத்தாண்ட. இப்போ மக்கள் வந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. சாமி கிட்ட வரப்போகுது. எப்பவும் போல கொஞ்சம் கும்பல் தான், ரொம்ப அதிகம் இல்லை. சாமி திரும்பிடும். கொஞ்ச நேரம் தான் இன்னைக்கு பாலத்தாண்ட நின்றுச்சு சாமி. நேரத்தோட போயிடுச்சு, என்னன்னு தெரியல. மகத்துக்கு வர மாதிரி கும்பல் எப்பயுமே வரல, இப்போ கம்மியாக தான் இருக்காங்க. அதனால சாமியும் சீக்கிரமா கோவிலுக்கு போயிடுது. இப்போ நம்ம வந்து சாமி படைக்க போறோம். சாமி இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? அது கூட வந்து ரேடியோ செட் பண்ணி இட்டுட்டு வந்திருக்காங்க சாமியை. என்னதான் இருந்தாலும் ரேடியோ சத்தம் வீடியோவுக்கு போடக்கூடாது இல்லையா? அதனால வால்யூமை கம்மி பண்ணிடணும். வெடி சத்தத்தோட மேலே சத்தத்தோட நம்ம வீடியோ போட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமை கம்மி பண்ணிடுவோம்.
சாமி கும்பிட்டு கிளம்புற நேரம் வந்துடுச்சு. சாமி சீக்கிரமாக போயிடுச்சு. இன்றைக்கி படைச்சிட்டோம். நம்ம எடுத்துகிட்டு வந்த ஓட்ஸ் கஞ்சியும் கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.